Hi friends, I am on from Kishab Academy. So இந்த வீடியோ பதிவுல நாம பார்க்க போற லைவ் டெஸ்ட் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள். சரிங்களா? இது ரொம்ப சின்ன பாடம். சரியா? அதாவது LPG அப்படிங்கிற கான்செப்டை பத்தி மட்டும் தான் ஃபுல்லா பேசுவாங்க. சரிங்களா? லோக்கலைசேஷன், குளோபலைசேஷன், பிரைவேட்டைசேஷன் அப்படிங்கிற அந்த முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேசுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னும் சில பொருளாதார வணிக கொள்கைகள்லாம் எப்போ வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் தான் இருக்கும். அதை தாண்டி இந்த பாடத்தில் இன்னும் ரொம்ப முக்கியமான மேட்ரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை, பாடமும் சீக்கிரமாக முடிஞ்சு போய் படிக்கிறது. சரியா? ஸோ இருந்தாலும் இதுலேருந்து நம்மளால் எவ்வளோ கொஸ்டின் வந்து டைரெக்டாக எடுக்க முடியுமோ எடுத்துருக்கோம். அதாவது இப்போ ஒரு டிஎன்பிசி தேர்வு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்பிசி தேர்வில் ஒரு 200 கொஸ்டின் இருக்குன்னா ஒரு 20 கொஸ்டின் எப்படி இருக்கும்? கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கும். சரிங்களா? பேலன்ஸ் இருக்கிற 180 கொஸ்டின் டு 170 கொஸ்டின் எப்படி இருக்கும்? ஒரு 20லேருந்து ஒரு 30 தாங்க ட்விஸ்டடாக இருக்கும். சரியா? இப்போ மேக்ஸுக்கு ஒரு 30 கொஸ்டின் நீங்கள் ஒதுக்கிட்டீங்கன்னா மீதி 170 கொஸ்டின் இருக்கா? 170ல் 140 கொஸ்டின் 130 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? டைரெக்டாக இருக்கும். பேலன்ஸ் இருக்கிற ஒரு 20-30 கொஸ்டின் மட்டும்தான் ட்விஸ்டடாக இருக்கும். சரியா? நீங்கள் ட்விஸ்டடாக போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா டைரக்டட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் என்ன பண்ணுவீங்க? இதுவா அதுவாங்கிற கன்ஃபியூஷனில் போயிடும். ஸோ அதனால தான் என்னன்னா இப்போ வினிதா மேடம் எடுக்கிற கொஸ்டின் எல்லாமே கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கும். நான் எடுக்கிற கொஸ்டின்லாம் கொஞ்சம் டைரெக்டாக இருக்கும். அதாவது நீங்கள் படித்த பாடத்தை ரீகால் பண்ணிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, டைரக்ட் கொஸ்டினில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா உங்களால் ட்விஸ்டட் கொஸ்டின் ஈஸியாக போட்ட முடியும். சரியா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் கொஸ்டின். என்னோட லைவில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே அந்த பாடத்தை முழுவதும் கவர் செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி, பின்வருவற்றுள் புதிய பொருளாதார கொள்கையின் முக்கிய தூண்களாக இருந்தவை எவை? இந்த விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் எப்படி இருக்கும்? பொருளாதார சிக்கல்கள்ல இருந்து இந்தியா தப்பிச்சிருக்கும். வெரி குட். இது தனியார் மயம், தாராள மயம், தனியார் மயம், உலகமயம். சரியா? இந்த எல்பிஜி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த டைம் வந்திருக்கும் அப்படிங்கிறது ஓகே எல்லாத்துக்கும் தெரியும். சரியா? அப்ப பிரைம் மினிஸ்டர் இருந்தவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நரசிம்ம ராவ் அவர்கள். சரிங்களா? ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பார். அவர் திறந்து விட்டுருப்பார், கேட்டை திறந்து விட்டுருப்பார். அதுக்கப்புறம் தான் எல்லாமே உள்ள போதுவாங்க. பொருளாதார சிக்கல்லேருந்து நம்ம தப்பிச்சிருப்போம். அதை இதை அந்த டைமில் இவங்க சரியான முடிவு எடுக்கல அப்படின்னா இந்தியா மாட்டிருக்கும், திவாலா இருக்கும். சரியா? இந்திய ரிசர்வ் வங்கி கீழ்கண்டவற்றுள் எதை கட்டுப்படுத்தி வந்தது? வைப்புகளுக்கான வட்டி விகிதம், வங்கி கடன்களுக்கான வட்டி விகிதம். சரியா? வெரி குட். 1, 2 ரெண்டுமே சரிதான். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா வங்கி கடன்களுக்கான வட்டி வீதம் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி? ரெப்போ ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஆண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட்டை என்ன பண்ணுவோம்? கவர்மெண்ட் முன்ன பின்ன மாற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ ரெப்போ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வங்கிகளுக்கு வந்து ஆர்பிஐ கொடுக்குது இல்லையா, அதுக்கான வட்டி விகிதம். அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்? 2ஆக கொடுக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு. வங்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்வ் பேங்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பேங்கு கொடுக்குற கடன், அதற்கான வட்டி விகிதத்தை சில சமயம் குறைக்கும், ஏற்றும். அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க? வங்கிலாம் கடன் வாங்கிக்குவாங்க, பணப்புழக்கம் அதிகமாகும். பணப்புழக்கம் அதிகமானோன்னா என்ன பண்ணுவாங்க? ரிவர்ஸ் ரெப்போ ரேட் போடுவாங்க. கொடுத்த வட்டியை திருப்பி கொடுக்கறதுக்கான வட்டி வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க? வட்டி குறையும் போது இவங்க கொண்டு போய் கடனை கட்டுவாங்க. இப்போ பணப்புழக்கம் மறுபடியும் கட்டுப்படுத்தப்படும். ஸோ இதை ரெண்டையும் பண்ணக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க். சரியா? எந்த அமைப்பின் கணிப்புப்படி 2016 இந்தியாவின் உள்நாட்டு மொத்த உற்பத்தியின் அளவு 2251 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது? யாரு வந்து கெஸ் பண்ணியிருந்தா? யாரு? வெரி குட். ஐஎம்எஃப்னு சொல்லுவாங்க, பன்னாட்டு பண நிதியம், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதோட தலைமையகம் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன்ல இருக்கு. சரியா? இது என்ன பண்ணுவாங்க? பொருளாதார வளர்ச்சியை தக்க வைக்கிறது, சர்வதேச வர்த்தகத்தை மேம்படுத்துறது. சரியா? அமெரிக்க டாலரை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணுறது. கடன் நிறைய பேருக்கு கொடுப்பாங்க. ஸோ அவங்க அப்பப்போ என்ன பண்ணுவாங்க? சர்வே எடுப்பாங்க. எந்த நாட்டோட இது ஐஎம்எஃப்ல
மெம்பராக இருக்கிற எல்லா நாட்டோட இது பண்ணுவாங்க. என்னது அந்த இது எப்படி போயிட்டுருக்கு, அவங்களோட வளர்ச்சி எப்படி போயிட்டுருக்குங்கிறப்ப ஒவ்வொரு நாட்டோட என்ன பண்ணுவாங்க, உள்நாட்டு ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. சரியா, புக்கில் இருக்கிற டேட்டா இது. ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இது இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஐஎம்எஃபோட தலைமையகம் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசி. சரிங்களா, வேர்ல்டு பேங்க் இருக்கு இல்லையா, வேர்ல்டு பேங்கோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வாஷிங்டன் டிசி தான். சரியா, ஐநா, இது ஐநா யுனைடெட் நேஷனோட தலைமையகம் எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும், அதுவும் யூஎஸ்ஏ தான். அது வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் இருக்கும், மேன்ஹேட்டன். சரியா, கிட்டத்தட்ட 193 நாடுகள் உறுப்பினர்களாக இருக்காங்க. சரியா, பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? பிரதான் மந்திரி கிஷான் அப்படின்னு வரும், பயிர் காப்பீட்டு திட்டம். நல்ல ஸ்கீமுங்க அதெல்லாம், வெரி குட். பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் எப்போ இன்ட்ரடியூஸ்னு கேட்குறாங்க, February 18, 2016. சரியா, மறந்துடாதீங்க. கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றியது? பழங்களின் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் மிகப்பெரிய உற்பத்தியாளராக உள்ளது. காய்கறிகள் உற்பத்தியில் 2வது மிகப்பெரிய உற்பத்தியாளராக விளங்குகிறது. இதுல எது சரியான கூற்று? காய்கறியில நம்ம செகண்ட், பழங்கள்ல இடம் கொடுக்கல. சரியா, பெரிய அளவுலன்னு சொல்லியிருக்காங்க. வெரி குட், ரெண்டுமே சரிதான். எப்படி? ரெண்டுமே சரிதான். சரியா, அடுத்த 6வது, வேளாண்மையில் அறுவடைக்கு பின் ஓராண்டுக்கான இழப்பீடு 92,651 கோடியாக கணித்துள்ள அமைப்பு எது? இதுவும் புக்கில் இருக்கிற டேட்டா தான். இந்த டேட்டாலாம் நீங்க சும்மா படிச்சு வச்சிருக்கணும். சரியா, வெரி குட். என்னது? இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம், ஐகார்னு சொல்லுவாங்க. ஐகார், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். சரிங்களா, இது 1900 எப்போ ஆரம்பிச்சாங்க? இப்போதான் ஆரம்பிச்சாங்க, 29 ஆரம்பிச்சிருப்பாங்க. சரியா, 1929. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. மீன் சம்மந்தப்பட்டது, கடல்வாழ் சம்மந்தப்பட்டது எல்லாமே இது கீழே தான் வரும். சரியா, கிட்டத்தட்ட 64 65 யூனிட் இருக்கு. சரியா, ஐகார். வேளாண்மை அல்லது தோட்டப்பயிர்கள் அல்லது கால்நடை பொருட்களை வர்த்தகம் செய்வதற்கு மாநில அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு இது. அக்ரிகல்ச்சர் மற்றும் தோட்டப்பயிர்கள்லாம் என்னது? தோட்டப்பயிர்கள். சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகளுக்கான பொருட்களை வர்த்தகம் செய்வதற்கு ஸ்டேட் கவர்மெண்டால உருவாக்கப்பட்ட ஒரு அத்தாரிட்டியான அமைப்பு எதுன்னு கேட்குறாங்க. வெரி குட். விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழு, ஆப்ஷன் ஏ. சரியா, 2015 முதல் 2020 வரையிலான காலத்திற்கான புதிய வெளிநாட்டு வாணிப கொள்கை எப்போது அறிவிக்கப்பட்டது? 2015 2020க்கான நியூ ஃபாரின் ட்ரேடு பாலிசி எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க? April 1, 2015. சரியா, பண்டங்கள் மற்றும் பணிகள் சேவைகள் மீதான வரிக்கு பாராளுமன்றத்தில் எப்போது ஒப்புதல் வழங்கப்பட்டது? ஜிஎஸ்டிக்கு எப்போது ஒப்புதல் வழங்கினாங்க? நடைமுறைக்கு வந்ததில்ல, ஒப்புதல் வழங்கினது மார்ச் 29, 2017. மறந்துடாதீங்க, ஒப்புதல் வழங்குதுன்னு நமக்கு தெரியணும், நடைமுறைக்கு வந்ததுன்னு தெரியணும். சரியா, பின்வருவற்றுள் ஜிஎஸ்டியின் நன்மைகள் எவை? அடுக்கு வரி விளைவுகளை நீக்கியது, ஒருமுனை வரியாக உள்ளது, பதிவுக்கான வாசலாக உள்ளது, சிறிய நிறுவனங்களுக்கான கலவை திட்டங்கள் உள்ளன. ஃபர்ஸ்ட், இந்த வேட்டு நிறைய விஷயம் வந்துச்சு, வேல்யூ ஆடடு, இன்டகிரேட்டட், என்னென்னமோ நிறைய வரி இருந்துச்சுங்க, அதெல்லாம் தூக்கிட்டு ஒரே வரியா ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. 2வது, ஒருமுனை வரி.
நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் ஜிஎஸ்டி மட்டும் கட்டினா போதும், வேறு எந்த டேக்ஸும் கட்ட தேவையில்லை. ரெண்டாவது, ஜிஎஸ்டி கட்டணும் அப்படின்னா ஏன்னா வந்து வியாபாரிங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, கணக்கில் எல்லாமே கணக்கில் வந்துடும். ஸோ பதிவுக்கான வாசலாக உள்ளது. சிறிய நிறுவனங்களுக்கான நிறைய கலவை திட்டங்கள் இருக்குது. சிறிய நிறுவனங்களுக்கு அதை ஊக்குவிக்கிற மாதிரி நீங்கள் ஜிஎஸ்டி கட்டிட்டு அதை சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாமே சரிதான். கீழ்கண்டவற்றுள் தனியார் மயமாதலை குறிக்கும் முதலீட்டை திரும்ப பெறுதல், தேசிய மயம் நீக்கல், தொடர் நிறுவனமாக்கல். வெரி குட். யார் பி போட்டது? தப்பு. சரியா? எல்லாமே தான். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுத்துறை நிறுவனம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு பொதுத்துறை நிறுவனம் இருக்குது, அதோட 100% ஷேர் யார்கிட்ட இருக்கும்? கவர்மெண்ட் கிட்ட இருக்கும். சரியா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது தனியார் பொதுத்துறையிலிருந்து தனியார் துறைக்கு மாற்றுறாங்க, அதாவது ஷேர் ஹோல்டர்ஸை உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணோம், 51% தனக்கு வச்சுக்கும் 100ல். மீதி 49% வந்து பார்த்திங்கன்னா மற்ற தனியாருக்கு விற்றுரும். ஸோ இருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2% யார்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது? கவர்மெண்ட்டு இருக்குது. அப்போ அது ஒரு அரசு நிறுவனமாக தான், அரசு நிறுவனத்திற்கு அரசு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் இருக்கும். இப்போ வந்து இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்டால் ரன் பண்ண முடியல, லாபம் காட்ட முடியல, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல இந்த முதலீட்டை திரும்ப பெறுதல் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க வச்சுக்கிற 51% இவங்ககிட்ட விற்பாங்க. இவங்ககிட்ட விற்றோன்னா இவங்க 1% இருக்கும், இவங்க 99% இருக்கும். ஸோ இப்போ தனியார் எடுக்கிறது தான் முடிவு. ஸோ முதல்ல முதலீட்டை திரும்ப பெற்று இவங்ககிட்ட விற்றுருவாங்க. தேசிய மயம் நீக்கல், அடுத்து இந்த 1% நீக்கிடுவாங்க. ஸோ அப்போ ஃபுல்லாக கவர்மெண்ட்டிட்ட போயிடும். அப்புறம் என்ன பண்ணும், தொடர் நிறுவனமாக்கல், இது அப்படியே தனியார் மயம் போயிடும். ஸோ அப்போ எல்லாமே ஆர்டராக நடக்கும். சரி, இதுதான் விஷயம். சரியா? இதுதான் பொதுத்துறை நிறுவனத்திற்கும் தனியார் மயத்துக்கும் இருக்குது. தனியார் கையில் போயிடுச்சுன்னா கவர்மெண்ட் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. பாலிசிக்குள்ளே அவங்க வேலை செய்கிறாங்களா, அவ்வளோதான் விஷயம். அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறாங்க. இன்றைய நாட்களில் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாடை எதிர்த்திருக்க வேண்டும், ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்க வேண்டும், தடையில்லா வாணிபம் இருக்க வேண்டும், முதலாளித்துவ அமைப்பு இருக்க வேண்டும். ஸோ ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கணும். இதெல்லாம் ஈஸியான கேள்வி, இதெல்லாம் சமயம் குழப்பம், அதுக்காக தான் இதெல்லாம் வச்சிருக்கு. சரியா? எல்பிஜிக்கு எதிரான வாதம். எல்பிஜி இந்த தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் அப்படிங்கிறதுக்கு அது என்ன எதிரான வாதம்? பொருளாதார வளர்ச்சி, அதிக முதலீடு, மக்கள் மற்றும் மன்னங்களுக்கிடையே ஏற்றத்தாழ்வு, நவீனமயமாக்கல். ஸோ என்னன்னா பொருளாதார வளர்ச்சி இருக்கு எல்பிஜினால, அதிக முதலீடு வரும், நவீனமயமாகும் தொழில்கள். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனைனா மக்கள் மற்றும் மண்டலங்களுக்கிடையே ஏற்றத்தாழ்வு, பணக்கார ஏழைக்கு இருக்கிற ஏற்றத்தாழ்வு தான் எல்பிஜிக்கு எதிரான வாதமும். எஃப்டிஐ என்பதன் விரிவாக, இது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின். எஃப்டிஐ வெரி குட். வெளிநாட்டு நேரடி முதலீடு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஃப்டிஐலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. சரிங்களா? எஃப்டிஐலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் எஃப்டிஐன்னு இருக்குது, வெர்டிகல் எஃப்டிஐன்னு இருக்குது. சரிங்களா? கன்கோல் மெரட் எஃப்டிஐன்னு இருக்குது, கிரீன்ஃபீல்டு இன்வெஸ்ட்மெண்ட்னு இருக்குது, ப்ரௌன்ஃபீல்டு இன்வெஸ்ட்மெண்ட்னு இருக்குது. சரிங்களா? கிடைமட்டமாக முதலீடு செய்கிறது, அப்புறம் வந்து என்னது செங்குத்தாக முதலீடு செய்வது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன்ஃபீல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டோ ஒரு பில்டிங்கோ அதை வந்து நிறுவனத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ப்ரௌன்ஃபீல்டு அப்படின்னா மேனுஃபேக்சரிங் இல்லாமல், சரிங்களா, சும்மா ஒரு ஆஃபீஸ் மாதிரி போட்டு பண்ணுறது, அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன்ஃபீல்டு இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு தனியார் முதலீடு அப்படின்னா ஃபாரின் தனியார்னா என்ன வரும், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தொகுப்பு முதலீடுன்னு ஒன்று வரும். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. உலக அளவில் இந்தியா உற்பத்தியில் மிகப்பெரிய உற்பத்தியாளராக விளங்குகிறது. எதுல? மேலேயே பார்த்தோம், பழங்கள். சரியா? சுதந்திரத்துக்கு பின் நாட்டின் மிகப்பெரிய பிரச்சனை வந்தது, போக்குவரத்து, தகவல் தொடர்பு, வறுமை, வேலையின்மை. பெரிய பிரச்சனை இது வறுமையும் வேலையின்மையும் தான். சரியா? மற்றதெல்லாம் கூட நம்ம மேனேஜ் பண்ணிட்டோம். ஏன்னா மொத்தத்தையும் சுரண்டிட்டு நம்ம கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. வறுமை, வேலையின்மை எப்படி இது பண்ணுறதுனே தெரில.
அப்பதான் 5ஆண்டு திட்டங்கள்லாம் போட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, நம்மளெல்லாம் காப்பாத்துச்சு. பின்வருவற்று உலகமயமாக்குதலின் அளவீடுகள் எவை? சுங்கவரி குறைப்பு, சுங்கவரி தவிர்ப்பு, இறக்குமதியை எளிமைப்படுத்துதல், அரசு முதலீடுகள் குறைப்பு. அரசு முதலீட குறைக்க முடியுமா? குறைச்சா உலகமயமாக்கல்ல இது வராது. சோ அரசு முதலீட நீங்க குறைக்க முடியாது. சுங்கவரி குறைக்கலாம். சுங்கவரி வந்து பாத்தீங்கன்னா, சுங்கவரி அப்படின்னா என்னது, இந்த டோல்கேட் கப்பல்லாம் வருதுன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் வாங்குவாங்கல்ல, சரிங்களா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறைப்பாங்க, அதை தவிர்ப்பாங்க. இறக்குமதிக்கான விஷயத்தை எளிமைப்படுத்துவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் நமக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு, ரொம்ப வருஷமா பிரச்சனை போயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, அமெரிக்காவில் இருக்கிற வெஹிக்கிள்லாம் இங்க வந்து லான்ச் பண்ணணும், அதை நீங்க கொண்டு வரணும் அப்படின்னா 100% டேக்ஸ். 10 லட்ச ரூபா ஒரு வண்டி 2 வீலர் அப்படின்னா நீங்க 10 லட்ச ரூபா டேக்ஸ் கட்டி எடுக்கணும். அதனால தான் நமக்கு அவங்களுக்கு சண்டை போகுது. இங்க வந்து நிறைய டெஸ்லா வாங்கிறதுக்கான ஆட்கள் இருக்காங்க. டெஸ்லா அப்படின்னா எலான் மஸ்கோட அந்த இவி வெஹிக்கிள், அது விலை கம்மி, நிறைய ஸ்பீச்சஸ்லாம் இருக்கு. ஆனா இங்க கொண்டு வரணும் அப்படின்னா 100% டேக்ஸ். ஸோ அதை கொஞ்சம் எளிமைப்படுத்தலாம். அதெல்லாம் ஏன் இங்கே வர விட மாட்டேங்கிறாங்கன்னா, இந்திய மார்க்கெட்டை அழிஞ்சு போயிடும். சரியா? தனியார் மயமாக்கல் குறித்த கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? தனியார் மயமாக்குதல் பெரிய நிறுவனங்களின் முற்றுரிமை சக்தியினை வளர்க்கும் என்ற வாதம் உள்ளது. ஆதிக்க நிறைந்த நிறுவனங்கள் மட்டுமே தொழிலில் நீடித்திருக்க முடியும். இதில் சமூக நீதியை எதிர்பார்க்கவோ நிலைநாட்டவோ முடியாது. மக்களிடையே வட்டார அளவிலும் வேறுபாடுகள் அதிகரித்து வருகின்றன. ஸோ தனியார் மயமாக்குச்சு அப்படின்னா, முற்றுரிமை வாதம் அப்படின்னா என்னதான், மோனோபோலி, அந்த பிராண்ட் அவன்கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்கும். ஸோ உண்மை விஷயம் என்னன்னா, நெட்வொர்க்கில் பிஎஸ்என்எல் இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஜியோன்னு ஒருத்தன் உள்ள வந்தோடனே சின்ன நிறுவனங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்களா? ஆதிக்கம் நிறைந்த நிறுவனங்கள் மட்டுமே தொழில் நீர்த்திக்க முடியும். ஏர்டெல் இருக்கு, வோடஃபோன் இருக்கு, ஜியோ இருக்கு. ஏர்செல் எங்க, டொக்கோமோ எங்க? ஏர்செல் தமிழ்நாட்டு கம்பெனி, முடிச்சே விட்டாங்க பாருங்க, எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்களா? அதான் அல்ல சமூக நீதி. ஏர்செல்ல வேலை செஞ்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? ஏர்செல் ஓனரு 0 ஆரம்பிச்சவர் ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். சரியா? இதெல்லாம் எல்லாமே கரெக்டான வாதங்கள் தான். புதிய தொழில் கொள்கையை ஜூலை 24, 1991 பாரத பிரதமர் அறிவித்தார். புதிய தொழில்துறையில் கணிசமான கட்டுப்பாடுகளை தளர்த்தியது. எது? 91 எல்பிஜி யாரு? நரசிம்மராவ். ஸோ ரெண்டுமே சரிதான். நிறைய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, தனியாருக்கு திறந்து விட்டுச்சு. அதுக்கப்புறம் தனியார் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட பொருளாதாரம் பூம் ஆச்சு. வெளிநாட்டு முதலீடு டேஸை உள்ளடக்கியது. வெளிநாட்டு முதலீடு அப்படிங்கிறது, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எதை எதை உள்ளடக்கியதுன்னு கேட்குறாங்க. வெரி குட். எஃப்டிஐ மற்றும் எஃபிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ என்னது? தொகுப்பு முதலீடு, ரெண்டையும் உள்ளடக்கியது. சரியா? சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறத எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரி ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே என்ன கம்மி? உங்களுக்கு டேக்ஸ் கம்மி. ஏப்ரல் 2000. விவசாய உற்பத்தி அங்காடி குழு டேஸ் ஆகும். ஒரு சட்டப்பூர்வமான குழு, லீகல் அத்தாரிட்டி கமிட்டி, சட்டப்பூர்வமான ஒரு குழு. பண்டங்கள் மற்றும் பணிகள் என்பது ஒருமுனை வரி, அடுக்கடுக்கு விளைவுகளை கொண்டது, மதிப்பு கூட்டப்பட்ட வரி போன்றது, பலமுனை வரி மற்றும் அடுக்கு விளைவுகள் அற்றது. ஆக்சுவலா அது ஒருமுனை வரி. சரிங்களா? அடுக்கு விளைவுகள் அற்றது. மதிப்பு கூட்டு வரி மாதிரி இல்லை, வேல்யூ டாக்ஸ், ஆடட் டாக்ஸ் மாதிரி இல்லை. கீழ்கண்டவற்றுள் தொழிற்கொள்கையின் முதன்மையான நோக்கங்கள் எவை? அதிகாரத்தின் பிடியில் இருக்கும் பல தொழில்களை முன்னேற்றுவது, வெளிநாட்டு நேரடி முதலில் உள்ள கட்டுப்பாடுகளை ஒழிப்பது, எம்ஆர்டிபி கட்டுப்பாடுகளிலிருந்து உள்நாட்டு நிறுவனங்களை தளர்த்துவது, உற்பத்தி திறனிலும் வேலை வாய்ப்பிலும் நீடித்த வளர்ச்சியை பராமரிப்பது.
இந்த எம்ஆர்டிபி அப்படின்னு ஒரு சட்டம் வந்துச்சுங்க. சரிங்களா, அது பேர் என்ன வந்து பார்த்தீங்கன்னா மோனோபோலிஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிசஸ் அப்படின்னு ஒரு சட்டம் வந்துச்சு. சரிங்களா, அதாவது ஏகபோகங்கள் மற்றும் கட்டுப்படுத்த வர்த்தக நடைமுறைகள் சட்டம். அதாவது இது ஒரு முற்றுரிமை கட்டுப்பாடு சட்டம். சரிங்களா, இது என்ன பண்ணிட்டாங்க, தூக்கி விட்டாங்க. சரிங்களா, ஏன் அப்படின்னா இந்த சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய வர்த்தக கையில் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, அதாவது இந்த வர்த்தகம் செல்வந்தர் கையில் குவிஞ்சிருக்கு, அதனால் இந்த மோனோபோலியில் யார்கிட்டையும் இருக்கக்கூடாது, இதே இவங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்ணணும், இதே இவங்க தான் ட்ரேடு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்தாங்க. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. அப்புறம் அந்த எம்ஆர்பிடிபிஎஸ் தூக்குனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு. சரியா, ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன, 4மே தான். சரியா, எம்ஆர்பிடிபியை தளர்த்திட்டாங்க, ரொம்ப இறுக பிடிச்சிருந்தது தளர்த்தி விட்டாங்க. புதிய வெளிநாட்டு வர்த்தக கொள்கை எந்த ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது, மேலே பார்த்தோம். புதிய வெளிநாட்டு வர்த்தக கொள்கை 2015. நீதித்துறை சீர்திருத்தங்கள் முக்கியமாக எந்த துறைக்கானது, நிதித்துறை. நிதித்துறை அப்படின்னா எதை கட்டுப்படுத்தும், வெரி குட், என்னது, காப்பீட்டுத்துறை மற்றும் வங்கித்துறை. காப்பீட்டுத்துறைன்னா அது இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட் பிளஸ் பேங்கிங் ரெண்டையும் கட்டுப்படுத்தும். புதிய பொருளாதார கொள்கை கீழ்கண்டவற்றுள் எதை உள்ளடக்கியது, வெளிநாட்டு முதலீடு, வெளிநாடு தொழில்நுட்பம், வெளிநாடு வர்த்தகம். 2015 எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான். வெளிநாட்டு முதலீடை கொண்டு வரணும், வெளிநாட்டு தொழில்நுட்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், கிரகிச்சுக்கணும், வெளிநாட்டு வர்த்தகத்தை ஊக்குவிக்கணும், எல்லாத்தையும் உள்ளடக்கியது. நிதி தொடர்பான நரசிம்மம் குழுவின் பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்ட ஆண்டு, 91. வெரி குட். உழவர்கள் அட்டையை பயன்படுத்தி விவசாயிகள் எந்த வங்கியில் கடன் பெற முடியும், கூட்டுறவு வங்கி, பிராந்திய கிராமப்புற வங்கி, பொதுத்துறை வங்கிகள், இவை அனைத்தும். கிஷான் கார்டும்பாங்க. ஸோ எல்லாத்துலேயும் வாங்கிக்க முடியும், தனியார் வங்கியில் வாங்க முடியாது. சரியா, பண்டங்கள் மற்றும் வணிக பணிகள் ஜிஎஸ்டி எப்போ அமுல்படுத்தினாங்க, 2017 ஜூலை 1. மார்ச் 29 என்ன பண்ணாங்க, நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கிட்டாங்க. வெளிநாட்டு முதலீடு ஊக்குவிப்பு வாரியம் அமைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன, நேரடி வெளிநாட்டு முதலீடு செய்ய பன்னாட்டு நிறுவனங்களுடன் தொடர்பு கொள்ளல், வெளிநாட்டு முதலீட்டை ஊக்குவித்தல். ஸோ 2க்காகவும் தான். சரியா, கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று. 1955 ஆண்டு அத்தியாவசிய பொருட்களின் சட்டத்தின் 3வது பிரிவின்படி குளிர்பதன கிடங்கு ஆணை, கோல்டு ஸ்டோரேஜ் ஆர்டர் 1964 என்பதை ஏற்படுத்தியது. இருந்த போதிலும் இன்றளவும் குளிர்பதன சேமிப்பு கிடங்கு வசதி போதிய அளவில் இல்லை. குளிர்பதனத்துக்குன்னு இல்லை, நம்மளுக்கு பஃபர் ஸ்டாக்கே ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறைய விவசாய அரிசி, நெல் அதெல்லாம் வந்து என்ன ஆகுது, மழையில் நனைஞ்சு வீணா போகுது. இதில் குளிர்பதன சேமிப்பு கிடங்கு வசதிங்கிறது பால், தயிர், அப்புறம் காய்கறிகள்லாம் சேமித்து வைக்கிறதுக்கான ஒரு விஷயம். அதெல்லாம் இருக்கா, இல்லை. ஸோ 2மே கரெக்டு தான். அந்த சட்டம் எப்போ, 1964 கோல்டு ஸ்டோரேஜ் ஆர்டர். ஜிஎஸ்டியின் அதிகபட்ச வரி விதிப்பு எத்தனை %? ஜிஎஸ்டியோட வரி விதிப்போட என்னன்னு தெரியுமா, எத்தனை % இருக்கு? ஸோ அதிகபட்சம் 28 தான். சரிங்களா, 0, 5, 18, 28. சரிங்களா, சரியா, 0 ஜிஎஸ்டியும் அதில் இருப்பாங்க. 0, 5, 12 ஒன்று இருக்கு. 0, 5, 12, 18, அதிகபட்சமாக 28%. சரிங்களா, இன்னும் சிலதில் வந்து பார்த்தீங்கன்னா 3% ஜிஎஸ்டிலாம் போடுவாங்க. நகைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3% ஜிஎஸ்டி. தங்க நகைக்கலாம் ஸ்டேட்டுக்கு 3, சென்ட்ரலுக்கு 3. சரியா,
ஜிஎஸ்டியோட இது இப்ப ஆர்டிகல் 110 சரி அமெண்ட்மெண்ட் 101 சரியா அமெண்ட்மெண்ட் 101 அப்படின்னு சொல்லுவாங்க. நூத்தி 122 வரும் சரியா. பின்வருவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடுங்க. உலகமயமாக்கலின் விளைவாக இறக்குமதி மேல் விதிக்கப்பட்ட வரிகள் குறைக்கப்பட்டன. 2005 1500க்கும் மேற்பட்ட பொருட்கள் மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டன. இறக்குமதி மலிந்து பொருட்கள் சந்தையில் குவிந்தன. சரியானது இதுதான். இந்த 1500 சாரி இந்த 1500 அப்படின்னு சொன்னது வந்து பாத்தீங்கன்னா தவறு. 2005 அப்படிங்கிறது இதுதான். அதுல ஒரு தவறான விஷயம் இருக்கு. அது என்னங்கிறத பார்த்து கமெண்ட் பண்ணு சரியா. வர்த்தக கொள்கை சீர்திருத்தங்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட ராஜா செல்லையா குழுவின் பரிந்துரைப்படி அதிகபட்ச இறக்குமதி சுங்கத்தீர்வை எவ்வளவு? 50%. 50%. இந்த ராஜா செல்லையா குழு இருக்கு இல்லையா, இது ரொம்ப முக்கியம். இதை பார்த்து வச்சுங்க. ராஜா செல்லையாவோட கமிட்டி எப்பன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1991-93 சரிங்களா. அதாவது அதிகபட்ச இறக்குமதி சுங்கத்தீர்வைக்கோசரம் ரீஃபார்ம் பண்ண கமிட்டி அது சரியா. வேல்யூ ஆடட் டாக்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணப்ப இந்த கமிட்டி கொண்டு வந்தாங்க சரியா. இந்தியாவில் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்கு இல்லையா, அது எங்க ஆரம்பிச்சாங்கன்னு கேக்குறாங்க. எங்க? மும்பை காண்ட்லா அப்படிங்கிற ஒரு பகுதி, மும்பை பக்கத்துல சரியா. ராஜகிருஷ்ணாவால் வார்க்கப்பட்ட இந்து வளர்ச்சி வீதம் என்பது எதை குறிக்கும்? அந்த ஆள் என்ன பண்ணாரு? நம்மளோட பொருளாதார வளர்ச்சிய கிண்டல் பண்ணாரு. இந்து வளர்ச்சி வீதம் அப்படின்னு கிண்டல் பண்ணார் சரியா. அது எதை வச்சு கிண்டல் பண்ணாரு அப்படின்னா, நம்மளோட பொருளாதார வளர்ச்சி குறைவாக இருக்கு அப்படிங்கிற இதுல கிண்டல் பண்ணாப்பு சரியா. தொழில் உடைமையை பொதுத்துறையிலிருந்து தனியார் துறைக்கு மாற்றுவது என்ன சொல்லுவாங்க? நான் சொன்னேன் இல்லையா, இந்த 49-51% அந்த ஷேர் ஹோல்டிங், அது என்ன சொல்லுவாங்க? தனியார் மயமாக்குதல். 2005ஆம் ஆண்டின் சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையின்படி எத்தனை சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டன? எத்தனை ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் போட்டாங்க? நீங்க 500-400 சரிங்களா. நீங்க இந்த மருந்தெல்லாம் வாங்கி, மருந்து இந்த டேப்லெட்லாம் இருக்குன்னா, டேப்லெட் பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி படி, சோழன், இமாச்சல் பிரதேஷ், பாண்டிச்சேரி, சென்னை இதுதான் இருக்கும் பெரும்பாலும். ஏன் அப்படின்னா அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரை, டானிக் இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு அதெல்லாம் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், அங்கே டேக்ஸ் கம்மி சரியா. போட்டிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு? காம்படிஷன் கமிட்டி. வெரி குட். 2010. நாணய மாற்று வீதத்தின் அடிப்படையில் உலக மொத்த ஜிடிபியில் இந்தியாவின் பங்கு என்ன? 2.9. ஆசிய நாடுகளில் மொத்த உற்பத்தியில் முதல் இடத்தில் உள்ள நாடு எது? ஜிடிபியில் ஃபர்ஸ்ட் இருக்கிற நாடு எது? ஆசியால சீனா. ரெண்டாவது நாம வந்துருவோம் சரியா. கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? இபிஎஃப் எக்கனாமிக் ப்ராசஸிங் ஜோன் அதிக பொருளாதார மண்டலங்கள் ஈர்த்ததன் விளைவாக 2000 இந்திய புதிய அரசு கொள்கையின் மூலம் சிறப்பு பொருளாதார மண்டலம் என்பதை ஏற்படுத்தி இஎஃப்எஸ் இபிஎஸ் அப்படின்னா எக்கனாமிக் ப்ராசஸிங் ஜோன் சொல்லுவாங்க. காண்ட்லாவில் ஏற்படுத்தப்பட்ட எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் சரிங்களா. காண்ட்லாவில் ஏற்படுத்தப்பட்ட ஏற்றுமதி செயலாக்க மண்டல வெற்றியை தொடர்ந்து 1980 தொடக்கத்தில் மேலும் 8 இபிஇசட் பம்பாய், நொய்டா, சூரத், சென்னை, பால்டா, விசாகப்பட்டினம் போன்ற இடங்களில் துவங்கப்பட்டது.
எது சரி? ஸோ ஒன்று மட்டும்தான் சரி. ஏன்? 1980 துவக்க காலத்தில், 90 துவக்க காலத்தில். சரியா? ஸோ கடைசி கேள்வி. சரி, இன்னொரு கேள்வி இருக்கு. 44வது கேள்வி. ஏப்ரல் 1, 1994 ஆண்டு உருவாக்கப்பட்ட வர்த்தக கொள்கைகளின்படி ஏறத்தாழ அனைத்து இடைவினை மற்றும் மூலதன பண்டங்களுக்கான இறக்குமதி சுதந்திரமாக்கப்பட்டது. 50 பொருட்கள் மட்டுமே தடை செய்யப்பட்ட பட்டியலில் உள்ளன. வெரி குட். ரெண்டுமே தவறுதான், சரியானது இல்லை. ஏன்? ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா 70 பொருட்கள் இருக்கும். 70 பொருட்கள் 74 பொருட்களாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 92. சரியா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே சொன்னேன் இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைனா 1, ஜப்பான் 2, இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 3. சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 45 கொள்கை. 45வது கேள்வி. சரியான கூற்று. ராஜா செல்லையா குழு அறிக்கை இறக்குமதி தீர்வுகளை பெருமளவு குறைக்க பரிந்துரை செய்தது. உச்ச அளவாக 70% குறைக்க பரிந்துரை செய்தது. இந்த தீர்வை படிப்படியாக குறைப்பதன் மூலம் 91, 92க்கான நிதி அறிக்கையில் இறக்குமதி 300%லிருந்து 150% குறைக்கப்பட்டது. அடுத்தடுத்த நிதி அறிக்கைகளில் சுங்க வரியை படிப்படியாக குறைப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஸோ எது கரெக்ட்? 1, 3, 4 கரெக்ட். நம்ம ஆல்ரெடி இது பார்த்தோம். எத்தனை பர்சன்டா குறைக்க சொன்னாங்க? 50% குறைக்க சொன்னாங்க. சரிங்களா? ஸோ இந்த பாடத்தில் இவ்வளோதான் கேள்வி எடுக்க முடிஞ்சிச்சு. இன்னும் சில கேள்விகள்லாம் வினிதா மேடம் உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு, இந்த லைவ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஒரு லைவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.